சிந்துஜா வீடியோ சீரிஸ் போட்டுருக்கோம் இல்லையா? 1, 2, 3 போட்டு அதோட சம்மரைஸ் பண்ணணும். ஏன்னா, அது ஃபர்ஸ்ட்டு 3 ஸ்டெப்புமே ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். 103 கிலோ இருக்கிறாங்க. பட் ஆனா குழந்தை வேணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படுறாங்க. என்னது 103 கிலோ இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறக்குமா? இப்ப சாதாரண 18, 20 வயசு பிள்ளைகளே சம்டைம்ஸ் 103 கிலோ கிடுகிடுன்னு வந்துடுறாங்க. நம்ம திருமணமாகும்போது 24, 25 வயசு கூட இருக்கும் சிலவங்களுக்கு. பட் ஆனா, அவங்களுக்கு அப்ப உடலுறவு பண்ண முடியுதா? அப்படிங்கிறது தான் மெயினா பார்க்கணும். நெறைய பேருக்கு வந்து வெயிட் அதிகமானாலே உடலுறவு பண்றதே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். பட் எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கிறாங்கங்கிற ஒரு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட்டு 3 ஸ்டெப்ஸ் என்னென்ன சொன்னோம் பார்க்கலாம். நம்பர் 1 நம்ம சொன்னது வந்து, காலையில 9 மணி வரைக்கும் எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ காலைல 9 மணி வரைக்கும் வெறும் தண்ணி குடிக்கலாம். 9 மணிக்கு மேல தான் ஏதாவது சாப்பிடணும்னு சொல்லியிருக்கோம். நம்பர் 2 என்ன சொல்லியிருக்கோம்? சாயங்காலம் 6 மணிக்கு மேல செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். நம்பர் 3 என்ன சொல்லியிருக்கிறோம்? காலையில 6:15க்கு சூரியன்கிட்ட உடம்பு வந்து கட்டாயம் படணும். ஒரு 15 நிமிஷம், 20 நிமிஷம் படணும். அந்த விட்டமின் டி ஒரு நேச்சுரல் சன்லைட் வந்து இருந்தால் தான் ஹார்மோன்ஸ்லாம் ட்ரிகர் ஆகும் அப்படின்னு. ஸோ இந்த ஒபிசிட்டிக்குள்ள காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மெயினான காரணம் வந்து உணவு தாங்க. நம்ம உணவு ஆக்சுவலாக வந்து இட்ஸ் நாட் அ பேலன்ஸ் டயட். நம்ம வந்து நிறைய வந்து இந்த நொறுக்கு தீனிகள் தான் வந்து சாதாரண பிள்ளைகள் 12லேருந்து 24 வயசு வரைக்கும் நிறைய சாப்பிடுவாங்க. அம்மாக்களுக்கும் பிள்ளை சாப்பிடுதுன்னு ஆசை ஆசையாக வாங்கி கொடுப்பாங்க. ஐஸ்கிரீம்லேருந்து சாதாரண ரூ. 5 மிட்டாய் வாங்குறது கொண்டு எல்லாமே நொறுக்கு தீனி தான். நம்ம இப்போ வந்து பானிபூரி சாப்பிட்றோம், பர்கர் சாப்பிட்றோம், பிட்சா சாப்பிட்றோம். நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. சொன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். ஸ்வீட்ஸ்லாம் வந்து முன்னாடி எப்பயாவது மாசத்துல ஒரு தடவை தான் கடைக்கே போகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கடைலாம் க்யூல நிற்கிறாங்க ஆளுங்க. அந்த மாதிரி வந்து நம்ம ஸ்வீட் கடைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஜூஸ் கடை கேட்கவே வேண்டாம். முன்னாடி வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு சுகர் கேன் கரும்பு ஜூஸ் கடை இருக்கும். மற்றபடி இளநீ தான் இருக்கும். இப்போ இளநீ தான் எங்கேயோ உள்ள தான் இருக்குது. பாக்கி எங்கே பார்த்தாலும் ஜூஸ் கடை. ஸோ காஃபி கடைக்குள்ளே ஜூஸும் வச்சுருக்கிறான். காஃபி கடை பக்கத்தில் ஜூஸ் கடையும் வச்சுருக்கிறான். ஸோ இந்த ஜூஸு காஃபி இதுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப மோசம். திடீர்னு வந்து புரோட்டா வேற கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அப்படியே எச்சி ஊறும் புரோட்டாவை பார்க்கும்போது. புரோட்டா ராத்திரி 10 மணிக்கு மேலே டொக்க 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 டொக்கன்னு அடிச்சுட்டு கொத்து புரோட்டா போடுவாங்க. அந்த பீச்சு புரோட்டான்னு அது இதுன்னு சொல்லி இந்த புரோட்டாலாம் வந்து நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப 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 ஆசை. பட் ஆனால் அதெல்லாம் சேர்ந்து தான் 103 கிலோ வந்துக்கிறாங்க. ஸோ அதனால ஹார்மோன் தான் மெயினாக இம்பேலன்ஸ் ஆயிருக்கு. உடம்பு வந்து அவ்வளோ தூரத்துக்குள்ள மாவு சத்துக்களை சாப்பிட்டு தாங்கிறதுக்குள்ள சக்தி அதுல கிடையாது. நிறைய சாப்பிடலாம். பட் ஆரோக்கியமாக வந்து புரோட்டீன் அதிகம் சாப்பிட்றவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது. பட் ஆனால் நம்ம நொறுக்கு தீனியில் எதை எடுத்தாலும் ஒன்று அரிசி மாவு, மைதா மாவு, இந்த மாவு, அந்த மாவு, மாவு வகையில் தான் வரும். ப்ளஸ் எல்லா இதுலேயும் வந்து ஏதாவது ஒரு ஜூஸ் இருக்கும். ஷேக்ஸ்ன்னு வேற பர்ஃபெக்டாக வேற சொல்லிப்பாங்க. பாலில் போட்டு பாதாம் போட்டு இந்த போட்டு அதை போட்டு இதை போட்டு எல்லாத்தையும் அடித்து குடித்தா ப்ரோட்டீன் ட்ரிங்க் அப்படின்னா அதெல்லாம் தான் நம்ம பிள்ளைகளுக்கு எடுத்திருக்கு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப்ஸை திருப்பி ரிமைண்ட் பண்ணுறேன். 6:15 மார்னிங் கட்டாயம் சூரியன் உடம்புல படணும். தட் ஒன்லி ட்ரிகர்ஸ் யுவர் ஹார்மோன்ஸ். ஸோ மெலட்டோனின் தூங்குற ஹார்மோன் வந்து இதுவாகிட்டு இது பண்ணணும் தான் க்ரோத் ஹார்மோன் ரைஸ் ஆகும், தைராய்டு ஹார்மோன் ரைஸ் ஆகும், நார்மலாக இருக்க ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ்லாம் ரைஸ் ஆகும், இன்சுலின் அப்போ தான் இதுவாக ஆரம்பிக்கும். ஸோ இதுங்க எல்லாமே கிளாக் மாதிரி ஒர்க் ஆகிட்டு இருக்கும். இன்னும் அது இல்லாமல் வந்து நான் கன்சீவ் ஆகிட்டேன்னு சொல்கிறவங்க 110 பேராக இருப்பாங்க. பட் நமக்கு வெயிட் குறைஞ்சி இயற்கையாக குழந்தை விட்டாங்கன்னா இதான் இது. நம்பர் 2 தான் வந்து டெய்லி காலையில் 9 மணி வரைக்கும் வயிற்றுக்கு எதுவுமே கொடுக்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது காலையில் எழுந்திரிச்சு நம்ம காஃபி குடிச்சு பழகிருக்கோம். நெல்லிக்காய் ஜூஸே வந்து காலையில் 9 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா அது வந்து உடம்புக்கு நல்லது கிடையாது. ஃபார் சிந்துஜா மாதிரி ஆளுங்களுக்கு வேறு மற்றவங்களுக்கும் அது சாப்பிட்டாலும் கொஞ்ச நாள் நீங்கள் சிந்துஜா மாதிரி 100 கிலோவுக்கு மேலே போயிடுவீங்க. மூணாவது நான் சொல்கிறது செல்ஃபோன். ஸோ செல்ஃபோன் இஸ் வெரி வெரி நாட் குட் ஃபார் அன்ஹெல்த்தி பீப்புள். ஹெல்த்தி பீப்புள் ஏதோ வந்து இது பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அது வந்து எங்களை மாதிரி இந்த யூடியூப் கண்டென்ட் கிரியேஷன்ஸ்க்கு எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா யூஆர் ஒன்லி கிரியேட்டிங் சம்திங். ஸோ திங்கிங் சம்திங், யூஆர் ப்ரொடியூசிங் சம்திங். பட் கன்சியூம் பண்ணுறீங்க பாருங்க, இது ஒரு நொறுக்கு தீனி மாதிரி தான். நீங்கள் எதை பார்த்தாலும் ஒரு ரீல்ஸை பார்க்குறீங்க, இன்ஸ்டா பார்க்குறீங்க, ஷார்ட்ஸ் பார்க்குறீங்க, வாட்ஸ்அப் பார்க்குறீங்க, ட்விட்டர் பார்க்குறீங்க. இது எல்லாமே வந்து இட் இஸ் லைக் அ ஸ்மால் 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 பெட்டி ஸ்நாக்ஸ் ஃபார் யோர் பிரெயின். அது எல்லாத்தையும் நீங்கள் ஸ்டாப் பண்ண 6 o'clock அப்புறம் யூ ஜஸ்ட் ஹேவ் டு டீடாக்ஸ் எவ்ரிதிங். வாரத்தில் ஒரு நாள் ஜஸ்ட் மேக் யூர் செல்ஃப் கம்ஃபர்டபுள். 24 hours கூட நீங்கள் அதே போட்டு பார்த்துக்கோங்க. பட் ரெஸ்ட் ஆஃப் த டேஸ் 7 டேஸில் 6 டேஸாவது கட்டாயம் நீங்கள் வந்து 6 o'clock யூ ஷுட் ஸ்டாப் ஈட்டிங். ஸோ இதான் 1, 2, 3. இது வந்து நான் எதுக்கு நான் போட்டேன், இதுதான் இருக்கிறது டிஃபிகல்ட் திங். மற்றதெல்லாம் ஈஸியாக வந்துடுவீங்க.